சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இது சாதாரண சரித்திரம் இல்லை. ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களா ஆரம்பிச்ச பயணம் ஒவ்வொரு நண்பனா நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே திரைப்படங்களா சினிமாவா நான் பார்க்கறதில்ல. ஒவ்வொரு படைப்புகளும் அது ஒரு கதை சொல்ல. சொல்ல போனா அவர் ஒரு புது வேதம்னு சொன்னார். வேதம் புதுதுன்னு எடுத்தாரு. அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில் அப்படி வாழ்ந்துட்டு இப்பவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பிச்ச ஒரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேல அந்த வாய்ஸ் வருவாங்க தமிழ் மக்கள். அந்த மறக்க முடியாது யாராவது. அதுலயும் வேதம் புதிதெல்லாம் உண்மையிலேயே ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் படிக்க வேண்டிய பாட புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு அவருடைய இழப்பு எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமா இருக்கு, நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்னுடைய